நம்ம வந்து செடியில் நல்லா பூ பூக்கிறதுக்கு கடையில் போய் நம்ம உரம் வாங்கிட்டு வந்து போட்டோம்னா அந்தளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த செடி அப்படியே வீணாக போய் இப்போ உள்ள வெயிலுக்கு அப்படியே கருகி போயிடும். நீங்கள் வீட்டில் உள்ள பொருளை கொண்டு நம்ம பார்த்தீங்கன்னா போட்டோம்னா நமக்கு நல்ல செடி வளரும், நல்லா பூ பூக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுற வெங்காயத்தோல் இருக்குல்ல, வெங்காயத்தை தொளிச்சிட்டு அந்த தோல் இருக்குல்ல அது, அப்புறம் இந்த பூண்டு தோல், அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம நான்வெஜ்ஜெல்லாம் வாங்கிட்டு வந்தோம்னா அதை சிக்கன் மட்டன் மீன்லாம் வாங்கிட்டு வந்து கழுவுறோம்ல, அந்த தண்ணியை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் அந்த தண்ணியை கொண்டு போய் ஊற்றுனோம்னா செடி நல்லா பூ பூக்கும். அப்புறம் நம்ம வீட்டில் இருக்க அந்த வேஸ்டெல்லாம் இருக்கும்ல, இப்போ காயெல்லாம் கழுவுன தண்ணி, அப்புறம் வந்து அந்த மிச்சம் வச்சு அந்த என்ன சொல்கிறது, அந்த காயெல்லாம் இருக்குல்ல அதையெல்லாம் போடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆட்டாம்புழுக்குன்னு சொல்கிறாங்கல்ல அது போடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டீ எல்லாம் குடிச்சிட்டு வடிகட்டின தூள் இருக்குல்ல, அந்த தூளை நீங்கள் போட்டிங்கனாவே நல்லா செடி வளரும். இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாவே உங்களுக்கு செடி நல்லா வளரும், பூ நல்லா பூக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். தயவுசெய்து நல்ல விஷயத்த ஷேர் பண்ணுங்கள்.